கைஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா சண்டே. ஸோ இன்னிலேருந்து பார்த்தோன்னா வந்து 3 வீக்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் போட போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தோன்னா 8 o'clock வந்து ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். ஈவினிங் பார்த்தோன்னா 5:30 to 7:30 எப்போ வேணால் வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது. ஸோ இதே மாதிரி 3 வீக்ஸ் பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஒரு நாளைக்கும் 2 வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் தப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டன் கூட வரும் பார்த்தீங்களா. ஸோ அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஹவு டு இன்க்ரீஸ் த பியர்ட் க்ரோத். ஸோ பாய்ஸுக்கு பியர்ட் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னோட பியர்ட் எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ ஈஸியாக ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. எனக்கு பார்த்தோன்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆகியும் எனக்கு பார்த்தோன்னா பியர்ட் க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தோன்னா வந்து சூப்பரான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு பியர்ட் க்ரோத் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஜெனட்டிக்ஸ். ஸோ உங்களோட அப்பா அம்மாவோட ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் உங்களோட பியர்ட் க்ரோத் உங்களோட ஹேர் க்ரோத்லாம் அமையும். ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் வந்து அமையும். ஸோ அது இல்லாத பட்சத்தில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து கூட வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியர்ட் ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அது மூலிமா வந்து பியர்ட் க்ரோத் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வந்து தூக்கம். ஸோ ஒரு மனுஷனுக்கு பார்த்தோன்னா தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தூக்கம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தூங்குறதுனால என்ன ப்ரோ பியர்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ எப்படி ப்ரோ தூங்குறதுனால பியர்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்லீப்பிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஓவரால் ஹெல்த். ஸோ உங்களோட ஓவரால் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த தூக்கம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ முக்கியமாக இட் கேன் பி பெனிஃபிஷியல் ஃபார் யுவர் பியர்ட் க்ரோத். ஸோ உங்களோட பியர்ட் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதிகமாக நம்ம தூங்குறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு பாடியில் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸோட வேலை வந்து உங்கள் பாடியில் பியர்ட் க்ரோத், ஹேர் க்ரோத், அப்புறம் மசில் க்ரோத், போன் க்ரோத் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அந்த ஹார்மோன் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு நல்லாவே செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் உங்களோட பியர்ட் க்ரோத்தும் நல்லாவே ப்ரொமோட் ஆகும். ஸோ இது பார்த்தா வந்து உடனே நடந்துடாது. ஸோ டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஸோ கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டான டைமுக்கு வந்து தூங்கணும். ஸோ மினிமம் பார்த்தோன்னா வந்து ஒரு ஆணுக்கு வந்து 17 24 ஏஜுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 to 8 hours ஆகுது நீங்கள் வந்து தூங்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.